முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. என்ன எப்போதை விட ஆளு குறைவா இருக்கு. இட்ஸ் ஓகே. ஓகே, குட் ஈவினிங் காய்ஸ். குட் ஈவினிங் காய்ஸ். போன வாரம் என்ன படிச்சோன்னு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது, இருக்கட்டும் பரவாயில்ல. இந்த வாரமும் அதே டாபிக் தான் படிக்க போகிறோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். வேற ஒன்றும் இல்லை. இன்னும் வந்தோடனே தூங்குறான் பாரு, அவனே இப்படி ஊருக்கு போட போகிறான் அந்த கிளாஸுக்கு. இவன் கிளாஸுக்கு வரானா எதுக்கு வரான்னு நினைக்கும் தெரியல. ஏமா அந்த பையனை கொஞ்சம் எழுப்பிடுமா, ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்கான், பாவம் டயர்டாக இருக்கும், எழுப்பி கொடுத்துருப்பாங்க. தம்பி வணக்கம். தம்பி காலை வணக்கம். குட் ஈவினிங் சார். இது குட் ஈவினிங் ஆச்சு, பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் கொஞ்சம் இந்த கணக்கு வந்து செய்கிறீங்களா? கணக்கு வந்து செஞ்சு பாருங்கள். வாங்க தம்பி, வந்து இந்த கணக்கு வந்து செஞ்சு பாருங்கள். ட்ராபீசியம், ஏரியா ஆஃப் ட்ராபீசியம் தெரியுமா? ட்ராபீசியமா தெரியாதா? ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளா? ஓ, ட்ரையாங்கிளும் தெரியாது, முக்கோணம் தெரியாது. அப்போ போன வாரமும் கிளாஸ்ல வந்து தூங்கிட்டு தான் இருந்தீங்க. இது ஒரு கிளாஸ், இதுக்கு நான் லெக்சரர். நல்லது, நீ என்ன பண்ணு, கண்டிப்பாக உருப்பிட்டுருவேன். உங்கள் அம்மா அப்பா கிட்ட மறக்காம போய் சொல்லிடு, ஓகேவா? போய் உட்காரு. நன்றி. வந்தது பேன் 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 என்ன போகணும். பாவம் அவனே மேட்ச் அவருக்கு சாப்பிட்டு அவனுக்கு பதிலாக நான் தூங்கிட்டு இருந்தா அவனை எழுப்பிட்டுப்பால. அப்போ அவங்க கூட்டாதான் அவங்க வந்து செக்காக செஞ்சுருப்பேன் மேட்ச்ல. நீங்களா? சரி செஞ்சுருங்க. ஓகே காய்ஸ், இன்னைக்கு வந்து போதும் இருக்கிற இவ்வளோ படித்தது பெரிய விஷயம். கிளாஸுக்கு வந்து நன்றி. இதே மாதிரி கிளாஸுக்கு மட்டும் வந்துடுங்க. அப்புறம் அடுத்த வாரம் கொடுத்த அசைன்மெண்ட் வந்து மறக்காமல் செஞ்சுருங்க. அதான் மின்னுக்கு உட்காந்துருக்கீங்களா, கண்டிப்பாக செஞ்சுருவீங்க. அந்த பின்னாடி ஒரு மூதியில் உட்காந்து பெங்குயின் செஞ்சுட்டு போயிருங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கு. வந்து இந்த கணக்கு செஞ்சு பாருங்க. தினேஷ், ஏற்கனவே நடந்த மாதிரி இல்லை, திரும்பி நடந்துச்சா? இல்லை மச்சா, போன வாட்டி இப்படி செஞ்சேன், இப்போ பண்ணிது கண்ணு தானே சார். இந்த கணக்கு தான். ஆமாம் சார். ட்ராபீசியம் தெரியுமா? தெரியும் சார். தெரியுமா? ட்ரையாங்கிளோட ஏரியா தெரியுமா? தெரியும் சார். ஒன்று ஏபி. எப்படி தெரியும் சார்? நேற்று நீங்கள் சொல்லி கொடுத்தாரு சார். அப்போ நேற்று முடிச்சு தான் இருக்கீங்களா? ஆமாம் சார். சரி சரி, இனிமேல் தூங்கக்கூடாது. தேங்க்யூ சார். இப்போ வந்து அப்புறம் கிளாஸில்
கிளாஸ்லேருந்து முடிஞ்சோடனே நேராக படிக்கிட்ட போனோம். படிக்கிட்ட போனோடனே மயக்க வர மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக 3 நாள் திரும்பி கிளாஸுக்குள்ளேயே போயிட்டேன். எல்லாம் எதுவும் திரும்ப நடந்த மாதிரியே இருக்க. சரி படுத்து யோசிப்போம். நம்ம ஆனால் திரும்பியும் அதே மாதிரி கண்ணு மூடி பார்ப்போமா? என்ன கொஞ்சம் திமிரா படுத்துருப்பாங்க. அன்னைக்கா வர முடியும் கடைக்கு இந்த கடை வேண்டாம் பாருங்க. ஆமாம் ரைட்டு தான். எப்படி அலாம் தான் போகிற போக்க பார்த்தா எவன் ஸ்டூடெண்ட் எவன் டீச்சர் இட்ஸ் ஓகே தம்பி. இனிமேல் கிளாஸில் தூங்கக்கூடாது. இன்னைக்கு அவ்வளோதான் கிளாஸு. எல்லாரும் கிளம்புறோம். அதெல்லாம் அப்படிதான் பொறப்பிலே குத்தி சரிடா. ஓ நானும் தங்கி செஞ்சேன். காட்டு பார்ப்போம். வாங்கி வரல. ஒர்க் ஆகுது. இதை வச்சு ஏதாவது பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? கசடர கற்பவை கற்றப்பில் நிற்க அதற்கு தக. கசடர கற்பவை கற்றப்பில் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இதுதான் இப்போ நம்ம இருக்கிற நேரம். இதுதான் ப்ரெசன்ட். இது பாஸ்ட்டு, இது ஃபியூச்சர். இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இங்கேருந்து நம்ம பாஸ்ட்டுக்கு போய் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டை மாற்றும் போது நம்ம ப்ரெசன்ட் மாறி இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற இந்த ப்ரெசன்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு போய் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டை நம்ம மாற்றணுன்னா இந்த ப்ரெசன்ட்டில் நம்ம இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம அழகாக பார்த்தோம்னா இப்போ இருக்கிற நம்ம ப்ரெசன்ட்டை நமக்கு ஏற்ற மாதிரி அமையும். எந்த ஈவெண்ட் போகலாம்? அதுக்கு போ. நம்ம இப்போ தான் டெஸ்ட்டு செஞ்சுட்டு இருந்தோம். நம்ம ஏன் அந்த ஈவெண்ட்டுக்கு திரும்பி போக முடியாது? நம்ம அங்கேயே போவோம். வேலை செய்யுது. இன்னைக்கு செம்மையாக எழுதிட்டு செம்மையான மார்க் வாங்கிட்டு போக வேண்டியதான். அச்சோ, அவசரத்தில் படிக்காமல் வந்துவிட்டோமே. அச்சோ, நினைச்சது புரியல இருக்கா? கிளாஸ் டைம் ஆச்சு. எல்லாரும் வந்து பேப்பரை கொடுத்துட்டு கிளம்பணும். அவசரப்பட்டு வந்து இப்படியும் கொண்டு விட்டாச்சா?
வாங்க தம்பி. இது என்னது சிங்கம் கரடியா? கழுதையா? சரி கிளம்பு கிளம்புறாடி. ஞாபகம் ஆரம்பிச்சது கொஞ்சம் நல்ல வேலை. பரீட்சைக்கு முன்னாடி என்ன படிச்சனோ அது அப்படியே வந்துருந்துச்சு. ஐ வெரி ஹாப்பி. கரெக்டாக செஞ்சேன். பரீட்சைக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி படிச்சதா? அதான் எங்க மச்சான் போற? அவன் கூட இருந்தால் விட்ட மாதிரி தான் அப்படின்ட்டு ஏய் என்ன சிஸ்டர் என்ன சிஸ்டர் படிக்கிறீங்க? கால்வி சார் கொலிஷன் ஆஃப் கோஆர்டினேஷன். எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க முடியுமா? why not? அப்பாடா ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். என் தெய்வம். சரி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதில் நல்லா சொல்லி கொடுத்துருச்சு. எப்பயும் மறக்கூடாது. போயிட்டு அப்படியே கக்கிடணும். அப்படியே கக்கிடணும். படிச்சதான் அப்படியே சும்மா. கிளாஸ் டைம் ஆச்சு. எல்லாரும் வந்து பேப்பரை கொடுத்துட்டு கிளம்பணும். எப்பயும் செஞ்சிருக்க மாட்டீங்க. நானே தான் சார். பரீட்சையில பாஸ் ஆயிட்டா. முறையா வந்து என்ன டைம் ஆயிடுச்சுன்னா லட்சம் பார்த்தா ஆளை காணவே இப்படி கண்டிப்பா இல்லை. அவன் எங்கேயோ போயிருப்பான். வர்றா வராது நல்லது தானே. அது சரிதான். டேய் மச்சான் அந்த பாட எவ்வளோ வரா? லெக்சரை மாற்றி எழுதி போட்டாங்களா? என்னாச்சு? உடம்பு ஆயிடுச்சா? என்ன பார்த்தீங்களா? இல்லை பார்த்தீங்களா? உண்மையே பார்த்தீங்க. அவனை அங்கே காணும். 3 days ஆச்சு அவனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலே அவனை விடக்கூடாது. உங்ககிட்ட இந்த அசைன்மெண்ட்டை பற்றி சொன்னப்போ வேறு ஏதாச்சும் இன்ஃபோ சொன்னாங்களா? எனி ரீசன் டு கில் ஹிம்? அவன் ஒரு டைம் ட்ராவலர். அவன் பாஸ்க்கு அவனால் திரும்ப போக முடியும். போய் ப்ரெசென்ட் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவனால் மாற்ற முடியும்.
ஆனால் அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. இந்த கேஸில் டைம் ட்ராவல் பியாண்ட் சயின்ஸ் சொல்ல போனோன்னா இட்ஸ் பாசிபிள் சின்ஸ் 250 AD. 7 ஸ்லீப்பர்ஸ்னு 7 பேர் கேஃபில் தூங்கி காலையில் எழுந்திருக்கிறப்போ 300 இயர்ஸ் ஆச்சுன்னு பைபிள் அண்ட் குரானில் சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் தென் இந்த பவர் ஒன்று இருக்குன்னு வேர்ல்டில் உள்ள சில எலிட் குரூப்ஸ்க்கு கண்ணில் சிக்கிச்சு. எவ்ரி 50 இயர்ஸ் ஒரு ஆள் இந்த பவரோட ரேண்டமாக பிறப்பாங்க. ஏன்ஷியன் டிஸ்கிரிப்ஷன்ஸில் எப்போ எங்கே இந்த பவர் ஒருத்தனுக்கு ரிவீல் ஆகுன்னு போட்டிருக்கு. அதை ரிஃபர் பண்ணி சில எலிட் குரூப் இதை சாதகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் அந்த பர்சனை கில் பண்ணிட சொல்லுவாங்க. சில ட்ராவலர்ஸ் ஃப்யூச்சரை பார்த்துட்டு அதை சாதகமாக பயன்படுத்திப்பாங்க. ப்ரெடிக்ஷன் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிப்பாங்க. பாஸ்க்கு போயிட்டு நிறைய விஷயத்தை ஆல்டர் பண்ணிப்பாங்க. இதனால் நிறைய பிக் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதான் ஃப்ரீ மேசன்ற எலிட் குரூப் இவனை கொல்ல நம்மளை ஸ்டெல்த் அசிஸ்டண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவனால் பாஸ்ட்டை ப்ரெசண்ட்டாக மாற்ற முடியுமா? அது அவ்வளோ ஈஸி இல்லை. டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கற்றுக்கலாம். ஆனால் அதிலிருந்து ஒரு ஈவனை கூட தப்பாக படிச்சிட்டாங்கன்னா அவங்களும் இல்லாமல் போயிடலாம். யோசிச்சுட்டு இருந்தப்போ மைண்டில் பட்டுச்சு எப்படி தப்பிக்கிறது. உன் மூலியமாகவே உன் ஃப்ரெண்டை கொண்டு நான் தப்பிக்கிறேன். நீ வந்து செத்துட்ட, ஆனால் அவன் வந்து நம்மளை பாஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கான் உன்னை உயிரோட வர வைக்க. நான் இதை கற்றுக்கிட்டது ஒன்று கெட்ட விஷயத்துக்காக இல்லை. இது என்கிட்ட இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்காது. வாங்க உள்ள வாங்க. அட உள்ள வாங்க. அப்போ நான் இதுக்கு முன்னுக்கு இங்கே வருவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியுமா? அசைன்மெண்ட் அனுப்புகிறோம், விட்டுட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு போக திருப்பி டைம் கொடுக்குறாங்க. அப்போது நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்? தெரியும் தெரியும். ட்ரீட்மெண்ட் பற்றி எப்படி இவ்வளோ கொஞ்ச நாளில் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக. அப்படின்னா அது தெரிஞ்சால் நீ 20 இல்லையா?